மச்சி நான் ஒரு கார் எடுக்கலான்னு இருக்கேன்டா. கார் வாங்க போறியா? மச்சான் எம்ஜில வாங்கடா, ஃபீச்சர்ஸ்லாம் தாறுமாறா இருக்கும். மாருதி வாங்க மச்சி, மைலேஜ் நல்லா வரும். லடாக் வரையும் போயிட்டு வரலாம். முண்டையில் வாங்க மச்சா, லுக்கு செவையாக இருக்கும். மாப்பிள்ள எம்மாகடா வாங்கடா, சூப்பரா இருக்கும். எது? டேய் எமகால காரே கிடையாதுடா. டேய் நான் செகண்ட்ஸ்ல கார் வாங்கணும்னு சொன்னேன்டா. ஐயன் செகண்ட்ஸா? மச்சி செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கும்போது கிலோமீட்டர் முக்கியம். 1 lakh தான் ஓடி இருக்கணும். சிங்கிள் ஓனரா இருந்தா மட்டும் எடு. டயரெல்லாம் நல்லா பார்த்து வாங்கணும் மச்சி. முக்கியமா எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்துக்கோடா. ஊட்டி ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் வேணாம், கிளச் டேமேஜா இருக்கும். TN 33, 36, 37, 38, 66, 69 இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல கிடைச்சா பெஸ்ட். மச்சான் செகண்ட்ஸ்ல ஒரு பிரச்சனை இருக்குடா. என்ன பிரச்சனை மச்சான்? சொல்றேன். டாக்டர் யூஸ் பண்ண காரா இருந்தா யோசிக்காம வண்டி எடுத்துரு. ஏன்னா அவங்க தான் நீட்டா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. மச்சி பெட்ரோல் கார் தான்டா பெஸ்ட். டீசல் கார் அடிக்கடி செலவு வைக்கும்டா. செகண்ட்ஸில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னடா? சொல்கிறேன். இன்சூரன்ஸ் கிளைம் இருக்கான்னு பாரு மச்சி. ஆயிருந்தா ஆக்சிடென்ட் ஆன கார்னு அர்த்தம். சஸ்பென்ஷன், இன்ஜின், சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் முக்கியம். மச்சான் சொல்றா. செகண்ட்ஸில் ஒரு பிரச்சனை இருக்குடா. டேய் மயிறு, பிரச்சனை இருக்குடா. என்னடா பிரச்சனை? சொல்கிறேன். பிரச்சனை இருக்கு. எனக்கு ஒரு அண்ணனை தெரியும், அவரை போய் நாளைக்கு பாரு. அண்ணா நீங்க தான் நம்பர் 1 கார் டீலர்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். ஒரு நல்ல வண்டியை பிடிச்சி கொடுத்துருங்கண்ணா. நம்மலாம் கையை வச்சா அதை முடிக்காம விடவே மாட்டோம். அண்ணா கார்லாம் நல்ல கண்டிஷன்ல இருக்குமா? சூப்பரா இருக்கும். ரைட்ல இருக்கிற ஜூஸ் கடையில எல்லாமே சூப்பரா இருக்கும். அங்க போவா. அண்ணா தம்பி இப்படியே நேரா போனா ஒரு டீ கடை வரும், அங்க போய் பேசுவோமா? நான் இப்போதானே அங்கிருந்து வந்தோம். அப்படியா? தம்பி என்ன பட்ஜெட்ல கார் பாக்குறீங்க? அண்ணா ஒரு 2-2.5 ஐயோ அவ்வளோ கம்மி பட்ஜெட்ல நம்ம கிட்ட கார் இல்லையப்பா. தம்பி ஒன்று பண்ணுங்க, அடுத்த வாரம் போல எனக்கு கூப்பிடுங்க. கார் இருந்தா கண்டிப்பா சொல்றேன். போகும்போது என்னை வீட்டில் மட்டும் டிராப் பண்ணிடுங்க. பார்க்க போ. கார் இருந்தா சொல்லுங்க, கார்லயே கொண்டு போய் டிராப் பண்ணியாச்சு. தம்பி கார் தானே சொல்லிருந்தீங்க. டேய் நீ இன்னுமா கார் தேடிட்டு இருக்க? ஆமா மச்சி, எதுவுமே கிடைக்க மாட்டேது. போன வருஷம் அம்மா பர்த்டேக்கு சொன்னேன், அடுத்த வருஷம் செகண்ட் ஹேண்ட் காராவது உனக்கு வாங்கி தந்துறேன் அப்படின்னு. ஆனா இப்போ வரைக்கும் ஒரு கார் கூட கிடைக்க மாட்டேது. அம்மா பர்த்டேக்கு இன்னும் 5 நாள் தான்டா இருக்கு. கார் வாங்கணும்னு நினைச்சதுலேருந்து ரோட்ல போனாலே எனக்கு கார் மட்டும்தான் கணக்கு தெரியுது. நம்ம ஊருக்குள்ள இத்தனை கார் சுத்திட்டு இருக்கான்னு எனக்கு இப்போதான் தெரியுது மச்சி. மச்சி அது ஒரு சைக்காலஜிடா. நம்ம மைண்ட் எதை தேடுதோ அதை மட்டும் தான் அது ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும். நீ இவ்வளோ நாள் ரோட்டில் நடந்து போயிருப்ப, உன் கண்ணுக்கு இவ்வளோ கார் தெரிஞ்சிச்சா? தெரிஞ்சிருக்காதுடா. ஏன்னா அப்போ நீ கார் வாங்குற தாட்லேயே இருந்திருக்க மாட்டேன். இப்போ நீ கார் வாங்கணும்னு நினைக்கிற, அதான் உன் மைண்டு அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி காமிக்குது. இதெல்லாம் ஒரு சைக்காலஜி மாப்பிள்ள. டேய் என்னடா இப்படி பேசுற? இதெல்லாம் எங்கடா படிச்ச? படிக்கல மச்சான், கேட்டேன். கேட்டியா? ஆமாம் மச்சி, மேஜிக் 20 தமிழுங்கிற ஆடியோ புக் ஆப்பில் தான்டா கேட்டேன். இதில் மணி, சைக்காலஜி, இன்வெஸ்ட்மெண்ட்டு, செல்ஃப் டெவலப்மெண்ட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட டாப்பிக்கில் எக்கச்சக்க ஆடியோ புக் இருக்குடா. நான் இங்கே ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு போவேன்ல, அப்போ ஹெட்ஃபோனில் இதை தான் கேட்டுட்டு போயிட்டே இருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குடா, நீ டவுன்லோட் பண்ணிக்க. டேய் நானும் டவுன்லோட் பண்ணி கேட்குறேன்டா. EMI 15 சொல்லிட்டு ஒரு கூப்பன் கோட் போட்டினா உனக்கு 15% ஆஃபரும் கிடைக்கும். ஓ இது வேறையா? மௌன இப்பவே நானும் சைக்கோ ஆகிறேன்டா. டேய் சைக்கோ இல்லை, சைக்காலஜி. என்னவோ ஆகிறதா? டேய் மச்சான் அந்த கார் போறா. ஏய் நல்லா இருக்குடா. டேய் மச்சான் இந்த கார் நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்குடா. டேய் இதெல்லாம் செகண்ட்ஸ் கொடுப்பாங்களாடா? தெரியலையே, ஆனா இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆமா. யார் இவனுங்க? நம்ம வண்டியை ஒத்து ஒத்து பார்த்துட்டு இருக்கிறானுங்க. ஏய் யாரா நீங்களா? அண்ணா இந்த கார் சூப்பரா இருந்துச்சா, அதை பார்த்துட்டு இருக்கோம். என்னோட காரு நல்லா தான் இருக்கும். உங்க காரா? அண்ணா இந்த காரை செகண்ட்ஸ் கொடுப்பீங்களா? செகண்ட்ஸா? எனக்கே இது வரதட்சணையா வந்தது. அப்படியா? அப்ப நீங்க செகண்ட்ஸுக்கு தான் வாங்குனீங்களா? எது? யாரை பார்த்து என்னடா சொன்ன? நாதரி நாயிலம். ஹலோ, ஏய் உங்க அப்பா கிட்ட போனை போட்டு அந்த 5 பவுன் சங்கிலி என்னாச்சுன்னு கேள்றி.
ஏய் இந்த ஆள் எல்லாத்தையும் செகண்ட்ஸ்ல தான் வாங்குறான். தம்பி நீ கேட்ட மாதிரியே கேட்ட பட்ஜெட்ல சூப்பரான ஒரு கார் வந்திருக்கு, உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். மா பா என்ன அப்பாவையும் காணோம்? இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டு வயிறெறிஞ்சு சாக போகிறேன். இவ அடுத்த சீனில் எப்படி இருப்பான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அண்ணா, நாளைக்கு காலேஜுக்கு எனக்கு கார்ல கொண்டு போய் விடுறியா? என்னது கார்ல. கார்ல? ஏய் யாருடா அது என் வீட்டு கார் கூட பண்ணது? வேற யாரு? எல்லாம் அந்த லட்சுமி புருஷனா தான் இருப்பான். அவனுங்களுக்கு இதே வேலையா போச்சு. எப்ப பார்த்தாலும் நம்மள சீண்டி பாக்குறதே பொழப்பா வச்சிருக்காங்க. ஏ லட்சுமி, நல்லா கேட்டுக்கடி. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் என் பையனும் கார் வாங்குவான். அப்ப இருக்கு உங்களுக்கு எல்லாம் காரையும் கலரையும் பாரு. நல்லா வெத்தலை போட்டு எச்சை துப்புன மாதிரி. இது கல் எடுத்து கண்ணாடி உடைக்கிறேன். என்ன பண்ற? கண்ணாடி உடைக்க போறேன். எதுக்குமா? என்ன தைரியம் இருந்தா அந்த லட்சுமி புருஷன் அவன் கார் கொண்டு வந்து என் வீட்டு வாசல் முன்னாடி நிறுத்திருப்பான். மா இது நம்ம காருமா, உன் பையன் வாங்கினது. அப்படியா? ஆமாமா. அடடடடடடா, என்ன கலரு! காருன்னா இதாண்டா காரு. அம்மாக்கு பிடிச்ச மாதிரியே குங்கும கலர்ல வாங்கியிருக்கிற. நீ கூட பொறுக்கும்போது இந்த மாதிரி செக்கச்சவேல குங்கும கலர்ல தாண்டா இருந்த. அப்படியாமா? டேய் பிரசாத், உங்க அம்மா புழுகுறாடா. காரை பார்த்தா நீ காரி காரி துப்பிட்டு இருந்தா. இங்க வரேன், ஒளிக்கிட்டு வரேன். மா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், வா. பாத்தீங்களா? அம்மா துணை. டே பிரசாந்த், சூப்பர்ரா. உன்னை பையனா பெத்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. டேய் அப்பா பேர் எங்கடா எழுதிருக்க? அப்பா உன் பேரா? வாட்டா பாத்தியாப்பா? டேய் என்னடா என் பேர் இங்கே வச்சிருக்க? ஆமாப்பா, காசு போட்டு நான் கார் வாங்கிட்டேன். இதுக்கு பெட்ரோல் அடிக்கணும்ல, அதான் உன் பேரை இங்கே எழுதி உன்னை சிறப்பிச்சுட்டேன். டேய் இது ரொம்ப சிறப்பிச்ச மாதிரி தெரியலடா. அண்ணா, அப்ப என் பேர் எங்க எழுதிருக்க? உன் பேரா? இந்த ஆக்சிலேட்டருக்கும் கிளச்சுக்கும் நடுவில் பிரேக் இருக்கும்ல, அதில் எழுதியிருக்கேன். அப்போதானே அடிக்கடி மிதிக்க முடியும். பேராம் பேர். டே பிரசாந்த், எல்லாரும் கார்ல ஒரு ரவுண்டு போலாமா? போலாமா? வா ஏறு. டே பிரசாந்த், தண்ணி எடுக்கணும். கார் எடு, போயிட்டு வந்துடலாம். டேய் பிரசாந்த், என் ஃப்ரெண்டு பூபதி புது வீடு கட்டிருக்கான். அவன் வீட்டுக்கு டைல்ஸ் எடுக்கணும். உன் கார் எடு, போயிட்டு வந்துருவான். குட்டியானை கூப்பிட்டா 2000 இருக்கிறாங்கடா. என்னோட பழைய புக்கெல்லாம் எடைக்கு போடணும். கார் எடுத்துட்டு வா, போயிட்டு வந்துடலாம். 100 ரூபா தரேன்டா, பெட்ரோல் போட்டுக்கோ. மாப்பிள 10 சிமெண்ட் மூட்டை ஏத்தணும். உன் கார் எடுத்துட்டு வா, போலாம். மச்சி ஆளோட கொஞ்சம் வெளியே போறேன், கார் கூடுறா. டேய் பெட்ரோல் போட்டுறேன்டா, கார் வாஷ் பண்ணிடுறேன். காலைல போயிட்டு சாயங்காலமே வந்துடுவேன். காரை கொடு, போர் அடிக்குது. சும்மா எங்கேயாச்சும் போய் சுத்திட்டு வரேன். சாரி மச்சி, நைட்டே வந்திருப்பேன். அவதான் காலையில போலான்னு சொன்னேன், அதான் ஊட்டியிலேயே ஸ்டே பண்ணிட்டேன். டே கார் சூப்பரா இருக்குடா. உங்கள் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கும்போது கெத்தாக இருக்கணும்ல. இன்னும் என் வீட்டு கூட சொல்ல, உன்னை தான் ஃபஸ்ட்டே ஏற்றிருக்கேன். நிஜமா தான் சொல்றியா? நிஜமாக தான் சொல்கிறேன். ஏன் இப்படி கேட்குது? ஏசி போட்டுக்கோ. ஏய் மெதுவா போட வேண்டியதானே? இப்ப எதுக்கு எங்கிட்ட மூஞ்சி கட்டிட்டு இருக்க? ஏசி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். ஏய் எதுக்கு இவ்வளவு வேகம் வந்துன? இப்ப என்ன, என்னாலதான் இதெல்லாம் ரிப்பேர் ஆச்சுன்னு சொல்றியா? சின்ன காரம். என் வண்டி பற்றி பேசாத. இப்ப தெரியுதா? இதெல்லாம் ஒரு காருன்னு வாங்கிட்டு டப்பா கார். ஏய் எதுக்கு நீ செந்துன? இது எப்படி நான் க்ளீன் பண்ணுவேன்? என்ன நீ கார் வாங்கினதுல இருந்து ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க? சொல்லுவடே சொல்லுவேன். எங்க அம்மா கூட முதல்ல ஏத்தாம உன்னை ஏத்தணும்ல. எனக்கு இது வேணா இன்னும் வேணும்.
சொல்லு மச்சி. மச்சி நேத்து உன் கார்ல ஆளோட வெளியே போனேன்ல, மறந்து போய் பர்ஸ் உன் கார்லயே வச்சிட்டேன்டா, எடுத்து வச்சிரு. அப்புறம் இன்னைக்கு உன் ஆளோட வெளியே போறேன்னு சொன்னல, அவகிட்ட உன்னதான் ஃபர்ஸ்ட் கார்ல ஏத்துறேன்னு சொல்லு, அப்படியே மயங்கிடுவா. சரி மச்சி, பாய். இது வேற ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஏய் வேணி 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 வேணியா? இனி வாணி உனக்கு இருக்கு. ச்சே. அப்படியா? ஐயோ டேய் பிரசாந்த், உங்க சித்தப்பேன் அஸ்ட்ரோ அழகேசே வரானடா. என்ன அழகேசா திடீர்னு வந்திருக்க? கார் வாங்கியிருக்கேன்னு சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். அதான் பார்த்துட்டீங்களே, போகலாம்ல. பிரசாந்த், உனக்கு துளாராசி தானே? ஆமாங்க சித்தப்பா. நீ பிறந்த டைம் 6 மணி, 6ஆம் தேதி கார் வாங்கியிருக்க. 6 மாதத்துக்கு உனக்கு காரில் கண்டோம். ஏன் அவசரப்பட்டு கார் வாங்கின? 6 மாதத்துக்கு காரை தொடவே கூடாது. நீங்கள் 2 பேரும் காரில் போகலாம், ஆனால் ஒன்றா போகக்கூடாது, தனித்தனியாக தான் போகணும். ஆமாம், உங்களுக்கு தான் கார் ஓட்ட தெரியாதே, எப்படி போவீங்க? நான் கார் எடுத்துட்டு போறேன் சித்தப்பா. இதுல என்ன இருக்கு? ரம்யா, உனக்கு கல்யாணமானாதான் கார் ஓட்டுற யோகமே. கல்யாணமானாதான் நீ வச்ச அரியரை கிளியர் பண்ண முடியும். எக்காரணத்தை கொண்டும் குடும்பத்தோட மட்டும் கார்ல போயிடாதீங்க, அப்புறம் காரு அப்பெல்லாம் ஆயிரும். இவன் சொல்றத பார்த்தா எவனுமே கார்ல போக முடியாது போலயே. சரி, நான் கிளம்புறேன். சீக்கிரம் அவளை கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம். நல்ல தமிழ் பேசுகிற இந்திக்கார பசங்க, தண்ணி அடித்தாலும் ரோட்டில் விழாத பசங்க, கம்மியாக வரதட்சணை வாங்குற பசங்க, இப்படி நல்ல பசங்க நிறைய பேர் இருக்காங்க. பேசி முடிச்சிடலாம். பிரசாந்த், ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, என்னை காரில் கொண்டு வந்து விட்டுரு. என்ன சித்தப்பா, கார் எனக்கு கண்டன்னு சொன்னீங்க, என்னை கூப்பிடுறீங்க? கண்டம் உங்களுக்கு மட்டும்தான், எனக்கு இல்லை. ஏய், நான் இன்னைக்கு காலேஜ் வர மாட்டேன்டி. நாங்கெல்லாம் ஒண்ணா கார்ல குலதெய்வம் கோயிலுக்கு போறோம். சரி, மேம்கிட்ட சொல்லிடுறேன்னு. ஏய், எங்கடே உங்க அண்ணன் கிளம்பிட்டானா இல்லையா? அடாடாடாடாடாடாடா, என் தங்கம் அப்படியே தாத்தாவை பார்த்த மாதிரியே இருக்குடா. தாத்தாவா? தாத்தாடா, மை ஃபாதர். தாத்தா போலாமா? ஏ பிரசாந்த், தங்கறதும் பார்த்துருக்கேன், தங்கிறதும் இப்போதான்டா பார்க்குறேன். சூப்பரா. புது கார் வாங்கியிருந்தா கூட இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டோம்ல. ஆமாம், நம்ம தான் மிடில் கிளாஸ்க்கெல்லாம் ஃபஸ்ட்டு காரே செகண்ட்ஸ் கார் தான் அடி. என்ன தான் புது கார் வாங்கினாலும் அது நம்மளுக்கு செகண்ட் கார் தானே.